தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. கேன்சரில் வந்து அவங்களுக்கு குணமானது வந்து போனாங்க. ஒரு 2 சிட்டிங்ஸ்லேயே பாதி வலி வந்து அவங்களுக்கு குறையவும் அவங்களுக்கு ரொம்ப மிராக்குலஸாக அதை ஃபீல் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ். அதில் பேசுகிறதே எப்படி பேசுவோம்னா, வி ஆர் டூயிங் சர்வீஸ் டு த ஹியூமன் கைண்டு, நம்ம தான் வந்து ஹியூமனிட்டி காப்பாற்றுறோம், நம்ம தான் வந்து உலகத்தையே தூக்கி நிறுத்துறோம், அப்படி தான் பேசுவாங்க இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம். ப்ரெக்னன்சி வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறது வந்து ரிஸ்க் கம்மி, ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய டெத் இருக்கு. கல்யாணம் பண்ணாங்க, சிசேரியன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அது ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை பிறந்த உடனே வா காப்பர்டியை போட்டு விடுறேன், 2 குழந்தை பிறந்துச்சா வா ஆப்ரேஷன், அவங்களுக்கு அது வேணுமா தேவையா அந்த அதனால என்னென்ன அது சொல்லிலாம் யாருமே பண்றதே இல்லை. மென்ஸ்ட்ரல் பேடும் அப்படிதானே, எல்லாத்தையும் அதுதான் ஹெல்த்தின்னு கொண்டு வந்து உள்ள எல்லாரையும் கெடுத்தது. பிசிஓடிக்கே அதான் காரணம். ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃப்ளோக்கெல்லாம் பேடே தேவை கிடையாது. ஆமா, மென்சஸ் வந்தோடனே தலை குளிச்சிருக்கோம், அப்படியே பார்த்த உடனே போய் தலை குளிச்சுடுறாங்க. அப்படி குளிக்கக்கூடாது, அப்படி உடம்புல வெப்பத்தை மெயின்டைன் பண்ணணும், அப்போதான் வந்து கழிவு நல்லா வெளியே போகும். வணக்கம். நம்ம எட்டர்னல் பிளிஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக இன்றைக்கி நம்ம அன்பினி வெற்றிமார்கன் அவங்கள வந்து சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கி அவங்க ஆரோக்கியம் பற்றி நம்மக்கிட்ட பேச இருக்காங்க. முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உங்களுக்கு எது தூண்டுகோலாக இருந்தது? வணக்கம், என் பேர் ஹீலர் அன்பினி பிரஜனா. ஆக்சுவலி பிரஜனா தான் என் பேர், அன்பினின்றது தமிழ் மேலே உள்ள நாட்டத்தினால சேர்த்து வச்சுக்கிட்டோம். நான் வந்து பேசிக்காக ஃபார்மசிஸ்ட், அலோபதி மருத்துவ முறை தான் படிச்சிருக்கேன். அதில் தான் நான் வந்து வேலையும் செஞ்சிட்ருந்தேன். 8 years அதில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதில் இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் அதுலேயுமே வந்து கற்றுருந்தோம். பட் இருந்தாலும் நோய்க்கான தீர்வு வந்து அதில் இருக்க மாதிரி ஒரு உணர்வுகள் அதில் இல்லை. அதனால் வந்து நமக்குள்ளே உள்ள தேடல்களில் வரும்போது, எனக்கும் என் குடும்பம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கான தேடல்களில் வரும்போது அக்குபஞ்சர் முறை வந்து அப்போது தெரிஞ்சுட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள்ல கேன்சர் மாதிரி நோய்கள் கூட வந்து குணமாகுது, எளிமையாக வந்து குணமாகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஸோ இந்த மருத்துவ முறை வந்து நமக்கு நல்லாயிருக்கும், இதை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்ட்டு அப்படியே அந்த ஃபீல்டுலேருந்து இந்த ஃபீல்டு இயற்கை மருத்துவம் மருத்துவம் தான் ரொம்ப பிடிச்சது சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த மருத்துவத்துலேருந்து இந்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் தான் உண்மையான முறை அப்படின்ற ஒரு உணர்தல் வந்ததுனால முழுக்க இந்த மருத்துவ முறைக்கு வந்தாச்சு. 2012-13 இயற்கை மருத்துவ முறை தான் பார்த்துட்ருக்கோம். எங்கே படிச்சிங்க நீங்கள்? நான் வந்து IARF இன்ஸ்டியூட் சொல்லிட்டு சென்னையில் விருகம்பாக்கம்ல ஹீலர் இலியாஸ் அப்படின்னு சொல்லி சார் நடத்திட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட தான் படித்தேன். தொடு சிகிச்சையா அகுபஞ்சர்னா நாங்கள் வந்து தொடு சிகிச்சை புள்ளிகள் எல்லாமே ஒன்று தான், தூண்டுதல் முறைகள் தான் வேறு இல்லையா. ஸோ நம்ம நல்லா ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக திருமணத்துக்கு முன்னாடிலாம் வந்து தொடு சிகிச்சை தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ப்ராக்டிக்கலாக எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நீடில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால நீடில் தான் நான் போடுறேன் எல்லாருக்குமே. இப்போ எந்த இடத்துல பார்க்குறீங்க நீங்கள்? நான் வந்து சென்னை குன்றத்தூரில் வந்து கிளினிக் வச்சுருக்கேன். என்ன டைம்? வியாழன் வெள்ளி சனி பார்க்குறேன். மார்னிங் வந்து 10 to 12 பார்ப்பேன். வெள்ளி சனி வந்து மாலை வந்து 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்ப்பேன். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன்னா எப்படி? ஆன்லைன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி கொஞ்சம் நிறையவே பார்த்துட்ருக்கேன். இன்ஃபர்டிலிட்டி, மென்சஸ் இஷ்யூஸ்லாம் நிறைய அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். அதில் அப்படியே இப்போது நம்ம பெண்கள் அப்படின்றதுனால நமக்கும் இதில் நேச்சுரல் பர்த் அது இதுன்னு போகிறதுனால இது சம்மந்தமாகவே நிறையா கிளைண்ட்ஸும் வராங்க. ஸோ இதுலேயே தான் போயிட்டுருக்கு. அதனால ஆன்லைனில் முன்னாடி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஆன்லைன்னா நம்ம டச் தெரப்பி நீடில் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே தேவையில்லை. ஆலோசனை? ஆமாம், ஆலோசனைகளும் வழங்கிட்டு இருக்கோம். ஹீலிங், உணவு சார்ந்த விஷயங்கள் சொல்கிறது, வாழ்வியல் முறை மாற்றங்களே வந்து இங்கே நம்ம மருத்துவம் அப்படின்றது அது ஒரு கலை, அவ்வளோதான். இந்த விஷயம்தான் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்மளோட ஏன்னா நம்ம வாழ்வியலில் உள்ள வித்தியாசங்கள், நம்ம மனநிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், இது எல்லாமே தான் அது வந்து பாதிக்குது இல்லையா உடல் நல்லது. ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் இப்போ நான் எல்லா இடங்களையும் நான் இயற்கை மருத்துவர்னு தான் சொல்லிக்கிறேன். ஸோ அக்யூபஞ்சர் தான் நான் முதல்ல ஆரம்பித்தது. ஆனால் அதுக்கப்புறம் உணவு சார்ந்த விஷயங்கள், வாழ்வியல் முறைகள் மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மருத்துவம்ன்றது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதனால அது எல்லாமே சார்ந்து ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்கேன்.
எனக்கு எப்போவுமே இன்னொரு சந்தேகம் இருக்கும். உமர் ஃபருக் சாரும் சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த லைன்லேருந்து இங்கே வரீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ நான் யாருக்காவது ஒருத்தர் புதுசாக சொல்லணுன்னாலே அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த ஃபீல்டில் இருப்பாங்களா, டாக்டர், அதனால அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியாது. வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, திரும்ப வந்து நெகேட் பண்ணிடுவாங்க நம்ம என்ன சொன்னாலும். இல்லை அந்த மெத்தட் தான் கரெக்டாக. அப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அந்த எது அலோபதியிலேருந்து இங்கே வந்தது? இல்லை, அது வந்து முழுக்க முழுக்க நானே உணர்ந்து வந்துட்டதுனால எனக்கு எந்த வித குழப்பமும் இல்லை. நான் 8 years இருந்தேன் நான் மார்க்கெட்டிங்கில். இப்போ ஃபார்மா மார்க்கெட்டிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெடிசன்ஸ் பற்றி டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுகிறதே கம்பெனிக்காரங்க தான் பேசுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அதிகமாக அதை பற்றி படிச்சிருப்போம். டாக்டர்ஸ்க்கு 4 பாயிண்ட் தான் சொல்ல டைம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் வந்து அதை பற்றி 400 பாயிண்ட் படிச்சிருப்போம். ஸோ அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ட்ரையல்ஸ் எல்லாமே அதை பற்றி ஃபுல்லாக உள்வாங்கினதுனால எனக்கு எந்த வித குழப்பமும் இல்லை, எந்த வித டவுட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த முறைகளை பற்றி தெரியாதவங்க வெளியிலேருந்து நிறையா சொல்லுவாங்க, இந்த மருந்து இப்படி, அந்த மருந்து இப்படி. நான் வந்து இந்த முறை எந்த முறையுமே நான் எதிர்க்கிறது கிடையாது. இப்போ ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் இருக்கும் போது சில இடங்கள்ல நம்மளே வந்து அதை தவிர்க்க முடியாது. நான் யாரையுமே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த முறைகள் இங்கே இல்லை. இப்போ நம்ம சென்னை மாதிரி நகரங்கள்ல அந்த மாதிரி மருத்துவ முறைகள் இல்லை. இப்போ அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது அது சில இடங்கள்ல தேவை இருக்கு. பட் எல்லா டைம்லயும் அது தேவையா, நோய்கள் அது தீர்க்குதா அப்படின்னும் போது இதை கம்பேர் பண்ணும்போது இயற்கை மருத்துவம் வாழ்வியல் மாற்றங்களை இது மாற்றும் போது வர்ற ரிசல்ட் அதில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஃபார்மால இருந்ததுனால இப்போ பொதுவாகவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் இருந்தால் எல்லாரும் டாக்டர் கிட்ட தான் போய் கேட்பாங்க. அந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் இருந்தாலும் அப்படிதான். இப்போ நம்ம போகிறோன்னா உடனே அவங்க வீட்டில் இருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்து காட்டுவாங்க. இது என்ன, அது என்ன, இது சாப்பிட்லாமா, இந்த மருந்து சாப்பிட்லாமா, இது சொல்கிறாங்களே எல்லாம் நம்மளை நிறைய ஆலோசனை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய பேர் கைட் பண்ணுவோம், இங்கே போங்க, அங்கே போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க. அப்படி அந்த மாதிரி இயற்கை மருத்துவத்துக்கும் சிலரை கைட் பண்ணும்போது அப்போ பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக. ஆக்சுவலி எங்களோட ஒரு சொந்தக்காரங்களுக்கு தான் தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்துருந்தாங்க. கேன்சரில் வந்து அவங்களுக்கு குணமானது வந்து பயாப்சி அவங்க பண்ணலை. ரொம்ப வயிறு வலி வந்து தொடர்ச்சியாக வந்து 6 மாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ டிலே ஆகிட்டே இருந்ததுனால நான் எதிர்ச்சியாக அங்கே அந்த ஏரியாவில் ஒர்க்குக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது எங்கள் அத்தை வீட்டில் அவங்க இப்போ சொல்லி ரிப்போர்ட்லாம் காட்டணுன்னு, சரி ஓகே ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன், இப்போதைக்கு டைம் பீங்க்கு வயிறு வலி குறையும், அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் உண்மையிலுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது அக்குபஞ்சர் சிகிச்சை. அப்போ நான் அக்குபஞ்சர் படிக்கல, அப்போ நான் வந்து அலோபதியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேற அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கிட்ட நான் படித்தேன் இல்லையா, ஒரு சார்கிட்ட, அவர்கிட்ட வந்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன்னா நான் எனக்கு செல்ஃபாக போய் எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் வேணா வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க போனாங்க. ஒரு 2 சிட்டிங்ஸ்லேயே பாதி வலி வந்து அவங்களுக்கு குறையவும் அவங்களுக்கு அவங்க ரொம்ப மிராக்குலஸாக அதை ஃபீல் பண்ணாங்க. 2 வருஷம் தான் டைம் கொடுத்தாங்க. எனக்கு இவ்வளோ அற்புதமாக சரியாயிடுச்சு அப்படின்னு. அவங்க டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அலோபதி முறையில் டெய்லி மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது அந்த ஹீலர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வாரத்துக்கு ஒருத்தர் தான் சிகிச்சை எடுத்துக்கணும், இப்படிலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உணவு எல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 2 வீக்ஸில் அவங்களுக்கு பெயின் முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் படித்த அந்த சார் வந்து இலியா சார் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் கூட தூத்துக்குடியில் ஒருத்தவங்க நம்பர் கொடுக்குறேன், அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இங்கே தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி முறைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான். இயற்கை மருத்துவர் வந்து என்கிட்ட தான் நீ சிகிச்சை எடுத்துக்கணும், நான் பார்த்தா தான் உனக்கு சரியாகும்ன்றதே கிடையாது. இல்லை, நீ இந்த உணவு எடுத்துக்கிட்டா சரியாயிடும், இந்த வாழ்வியல் எடுத்துக்கிட்டா சரியாயிடும், நீ அவங்க கிட்ட பார்த்தா சரியாயிடும் அப்படின்றது. அதுல ஒரு பெரிய கட்டுப்பாடுகள் இருக்காது. இப்போ இந்த மருத்துவமனை தான் அப்படின்றது தேவையில்லை. இயற்கையை நம்புங்க, இயற்கையா வாழுங்க, சரியாயிடும்ன்ற மாதிரி. அவங்களுக்கு சரியானது தான் உண்மையாலுமே என்னோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அவங்க இன்னுமே நல்லா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொல்றதே ஒரு 14 வருஷம் மேலே ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் நல்லா தான் இருக்காங்க. 2 வருஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை, வாழ்வியல் முறை அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பேஸ்ல இருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஆலோசனையெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணிட்டோம். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை நான் அலோபதியிலையும் இருந்து பார்த்துருக்கேன், இதுலேயும் இருந்து பார்த்ததுனால எனக்கு எந்த டவுட்டுமே அதில் இல்லை. அது மாதிரி சில இடங்கள்ல நானுமே அலோபதி தப்பு அப்படிலாம் நான் எங்கேயுமே நான் சொல்றது இல்லை. அது தேவை இருக்க இடத்துல அதுதான் தேவை. நம்ம வந்து அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் எங்கேயும் பேசுறது இல்லை. இல்லை, நான் தப்பு ரைட்டு கூட சொல்ல வரல. அதாவது அதுல ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோட இருந்திருப்பாங்க. அது வந்து லாஜிக்கலா இருக்கு, சயின்டிஃபிக்கலா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ். அதுல பேசுறதே எப்படி பேசுவோம்னா, வி ஆர் டூயிங் சர்வீஸ் டு த ஹியூமன் கைண்ட், நம்ம தான் வந்து ஹியூமனிட்டி காப்பாற்றுறோம், நம்ம தான் வந்து உலகத்தையே தூக்கி நிறுத்துறோம், அப்படிதான் பேசுவாங்க இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம். ஃபைனலாக நான் ஒரு எம்என்சியில் ஜாயின் பண்ணேன். 2 மாதம் தான் ஒர்க் பண்ணேன். கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, 2 மாதம் தான் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி தான் உண்மையாலுமே ஃபார்மா மார்க்கெட்டிங்னா என்னன்றதை அற்புதமாக புரிய வச்சாங்க. அப்போது நான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் செல்ஃபாக ஆக்குபஞ்சரில் இருந்ததுனால
எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் ஆசைப்பட்டது வந்து மருத்துவம், நம்ம ஒரு ஹியூமனிட்டி, நல்லது செய்யணும் அப்படி நினச்சி நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம். அப்போ அது தப்பு, அந்த ஃபீல்டு வேணாம். நான் ஒரு 1 இயர் ஃப்ரீயாக சும்மா தான் இருந்தேன். நான் வேற ஆக்சுவலி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் போய் படிச்சுட்டு இருந்தேன் நான். அப்புறம் எனக்கு செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் போன சார் வந்து சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஏன்னா நான் அவ்வளோ பேரை ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன். இவ்வளோ பேரை ரெஃபர் பண்ணுறீங்களே, நீங்கள் உங்களுக்கே இவ்வளோ மருத்துவம் தெரியுது. நான் எல்லா அக்குபஞ்சர் புக்கும், நான் அக்குபஞ்சர் படிக்க முன்னாடி எல்லாமே நான் படிச்சுட்டேன், புக்ஸ் எல்லாம். கிளாஸ்க்கு போகல, அவ்வளோதான். அதனால அவங்க சொன்னதுனால நான் சரி ஓகே, நான் படிக்க ஆரம்பிச்சு 3 மாதத்துலேயே நான் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்து நிறையா. இந்த ஃபஸ்ட்டு கேஸ் சக்ஸஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ளீடிங்கு. அவங்க வந்து மெனபாஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, ஹெவி ப்ளீடிங்கு, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சுகர் அதிகமாக இருக்குது, ரிமூவ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஆக்சுவலி முஸ்லீம் லேடி, வெளியெல்லாம் வரமாட்டாங்க, ஹவுஸ் விசிட் தான் போகணும்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சாங்க. நான் அப்போ வந்து அக்குபஞ்சர், அப்போ நான் 1 இயர் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் 4 மந்த் ஆச்சு. நீ போய் போடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க கிளினிக்லேருந்து. போய் போட்டு உண்மையிலுமே 1 மந்த்தில் அவங்களுக்கு அப்படியே நல்லா எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அவங்க அப்படியே ஒரு 6 மந்த் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கம்ப்ளீட்லி ஷி பிகேம் நார்மல். நான் அப்போ வந்து கோர்ஸே முடிக்காமலே வந்து அது ஜஸ்ட் நாங்கள் நீடில் ஹீலிங்கு அதெல்லாம் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சரியா சர்டிஃபிகேஷன் அப்படி இப்படின்றது கிடையாது. நம்ம அதில் உள்ள ஈடுபாடு, நம்மளோட நம்பிக்கை, அந்த புள்ளிகள் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான். அக்குபஞ்சர் புள்ளிகள்லாம் நம்ம இருக்கு இல்லைங்களா. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சுட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கல, அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஸோ நம்ம ஆனால் அவங்களுக்கு கொடுத்த கைடன்ஸ்லாம் நான் மெடிக்கலாக நான் படித்தது தான். அலோபதியில் நிறைய விஷயங்கள், நாங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள்லாம், ஏன்னா நாங்கள் அங்கேயும் நிறைய கேம்ப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அங்கேயுமே நிறையா வந்து நான் பெண்கள் சார்ந்த மருத்துவ முறைகள் தான் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கான மருத்துவ முறை, பெண்களுக்கானது, இன்ஃபர்டிலிட்டிக்கானது, இதுதான் நான் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதனால அது சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு, உணவு முறைகள் நிறைய தெரிஞ்சதுனால அந்த டைம்ல அது ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உணவு சார்ந்தது வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு இப்போ இருக்கு. இன்னுமே கற்றல்கள்ல தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. உணவு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு தான் இன்னைக்குமே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு நான் நான் முடிச்சுட்டு, அதாவது கிளாஸ் முடிச்சுட்டு நான் அடுத்த வருஷம் அப்பயே நான் வந்து கிளினிக்லாம் போட்டேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. பேஷண்ட்ஸோட நம்பிக்கையுமே அவ்வளோ நல்லா இருந்தது. அப்போ அந்த சிகிச்சையில் ஏதோ இருக்கிறதுனால தானே. அப்போது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம அதுன்னு யோசிக்கிறதுக்குலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. எனக்கு டைமே கிடைக்கல. அக்குபஞ்சரில் வந்து நான் வந்து அது சரியாயிடுச்சு. ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு சரியாகுது. இது 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 சரியா தப்பான்னு யோசிக்கவே இல்லை. இதுதான் சரின்ற அளவுக்கு எனக்கு அதில் ஈடுபாடு இருந்தது. அப்படியே சுகப்பிரசவம் கற்றுக்கிட்டேன். அப்படி இப்படின்ட்டு அப்படியே லைஃப் எல்லாம் ட்ராவல் ஆகிடுச்சு இயற்கையோட. அது அடுத்து அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். அந்த ப்ரெக்னன்சி வந்து எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா, அது இயற்கை பிரசவம் அப்படின்னா. இப்போ நிறைய ஏங்கல்ஸும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருந்தாரு. ஷீலா ராணி சுங்கத் அவங்களுடைய ரிப்போர்ட்டே ஒன்று இருக்கான். அதாவது வீட்டில் இருக்கிறது வந்து ரிஸ்க்கு கம்மி, ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய டெத் இருக்குது, ஆனால் ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னே ஒரு இது இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதை தாண்டியுமே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்னால் சேஃப் அப்படின்னு மைண்டில் இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணணும்? இல்லை, ஆக்சுவலி முழுக்க நம்ம ஒரு பெண்ணுன்ற காரணம் தான் வச்சுக்கோங்களேன். என்னோட பெரியம்மா பொண்ணு, நான் 7th or 8th படிக்கும்போது அவங்களுக்கு திருமணமாகி கல்யாணம் பண்ணாங்க. சிசேரியன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அது ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனால் வயிற்றை விட்டு குழந்தை எடுப்பாங்க வெளியே. சி செக்ஷன் பண்ணதுனால எனக்கு உண்மையுமே ட்ராமா மாதிரி ஆகிட்டு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டே இருந்தேன். நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 31 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் சுகப்பிரசவம்னு ஒன்று இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாருக்குமே சி செக்ஷன் தான் பண்ணாங்க. ஸோ கல்யாணம் பண்ணால் குழந்தைன்னா வயிற்று வெட்டி தான் எடுப்பாங்கன்னு ஒரு பயமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த முறை வரும்போது நான் வந்து ஷீபான்னு சொல்லி மேம் அவங்க கிட்ட தான் படித்தேன். அவங்க வந்து எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விருப்பமாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். சுகப்பிரசவ முறையெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக இருந்தது அவங்க சொன்னது. அப்போ இவ்வளோ எளிமையாக இருக்குது. ஆனால் அக்குபஞ்சர் பேஸில் தான் அவங்க சொல்லி கொடுத்தது. வெறும் இயற்கைனா இயற்கை சார்ந்தெல்லாம் கிடையாது. நிறைய இடங்கள்ல நானும் பார்க்குறேன், நிறைய மரணங்களை பற்றி நம்மளும் படிக்கிறோம். வீட்டில் குழந்தை பிறந்தது இப்படியாச்சும் படிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறதும் நிறைய ஜேர்னல்ஸில் வரும், அது வெளியே தெரியாது ஜேர்னல்ஸில். ஏன்னா நான் வந்து ஃபார்மாலையும் இருந்ததுனால நிறைய ஜேர்னல்ஸ்லலாம் நான் இது பண்ணி வச்சுருக்கேன், லிங்க் பண்ணியிருக்கேன், எல்லாம் நிறைய படிப்போம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபியர் தான் பெரிய ரீசன். ப்ரெக்னென்சியை பற்றின ஃபியர், ப்ரெக்னென்சியை பற்றின பயம், டெலிவரியை பற்றின பயம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட மரணமாக இருக்கட்டும் இல்லை தாயோடைய மரணமாக இருக்கட்டும், அதுக்கு காரணமே பயம்தான்.
அது எப்போனா முன்னாடியிலிருந்தே வருது. வெறும் டெலிவரி டைமில் கிடையாது, ப்ரெக்னென்சி டைமில் கிடையாது. ப்ரெக்னென்சினா என்னன்னு நம்ம ப்ரெக்னென்சினாலே அது ஒரு பயமாக தான் நினச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ப்ரெக்னென்சினா அது ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம், டெலிவரினா அது உயிர் இந்த சினிமேட்டிக்காக சொல்லிடுறாங்க பாருங்க, குழந்தை பிறக்கும் போது இப்படி எலும்பு உடையிற மாதிரி வலிக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அது அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. வலிக்கும் அப்படிலாம் இருக்காது. வெளியில தள்ளுற ஒரு புஷ் இருக்கும். ஒரு கான்ஸ்டிபேட்டடா இருந்தா ஒரு மோஷன் போறதே வலிக்குதுல்ல, ஆனா அதுக்காக என்ன செத்தா போறோம்? அந்த வலினாலலாம் நம்ம சாவல, அந்த பயத்துல நிறைய பெண்கள் வந்து அந்த பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் ஃபைனல் ட்ரைமெஸ்டர், இந்த 3rd ட்ரைமெஸ்டரில் பிபி ஏறிடும். என்னன்னா அந்த பொண்ணுக்கு டெலிவரி பற்றின பயம்தான். எப்படி டெலிவரி பண்ணுவோம். இப்போ நம்ம இயற்கை மருத்துவர்கிட்ட வந்து அவங்க வரதே அப்போ தான் வருவாங்க. ஏன்னா பிபி ஏறிடுச்சு, டாக்டர் வந்து சிசேரியன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் அந்த பொண்ணுக்கு ஏறிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, சரியாயிடும், நீ நல்லா தான் இருக்க அப்படின்ட்டு ப்ரெக்னென்சி பற்றி நான் வந்து சில டாக்டர்ஸ்க்குமே வந்து கவுன்சிலிங், அவங்களோட பேஷண்ட்ஸுமே எனக்கு அனுப்புவாங்க, நான் கவுன்சிலிங் கொடுப்பேன். நார்மலாக டெலிவரி ஆகிறதுக்கான கவுன்சிலிங் வந்து நாங்கள் கொடுப்போம். அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வரவங்களுக்கும் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அது ஒரு கிளாஸாகவே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உன் கூட, உன் ஃபேமிலியில் யாரெல்லாம் உன் கூட டெலிவரி அன்னைக்கு வருவாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்போம். டெலிவரினா என்ன, ப்ரெக்னென்சினா என்ன, டெலிவரினா என்ன, அது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லும்போது அவங்களுக்கு உண்மையாலுமே அந்த பயமே போயிடும். ஓ இவ்வளோதானா, டெலிவரின்றது இப்படி தானா அப்படின்றத ஸ்டேஜாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா அப்போ பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம விஷயங்களில் நம்ம நாட்டில் நான் பார்க்குற பெரிய பிரச்சனை செக்ஷுவலான விஷயமா இருக்கட்டும். அதாவது ஒரு பொண்ணு பியூபர்ட்டி வயசுக்கு வரா, அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், பையனுக்கு ஏற்படுற மாற்றங்கள், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கு, இதை நம்ம வெளியே பேசவே மாட்டோம் இல்லையா? நம்ம எங்கேயுமே வெளியே பேச மாட்டோம். அது வந்து ரொம்ப ப்ரைவசியான ஒரு விஷயமா வச்சிருவோம். அப்போ இங்கே தான் அந்த பசங்களுக்கு பயம் வர்றதே. அவங்க கிட்ட வந்து நம்ம பேட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றதை விட மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாலே பிசிஓடி வராது. அந்த மனசை போட்டு அவங்க பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி அதுல தான் பாதி பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிசிஓடியிலேருந்து வர்றது தான் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ், டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ். இது அட்லீஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்கூல்ல எடுக்கலாம் இல்லையா? டீச்சர்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பா ஆண் பெண் வச்சு பேச முடியலன்னா இரு பாலருக்கும் தனித்தனியா பேசலாம். முதல்ல அதுக்கு டீச்சர்ஸ்க்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ப்ராட் மைண்டடா இருக்கணும். இல்ல வெளியில இருந்தா கூட்டு வந்து நடத்தலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ நாங்களுமே நிறைய இடங்கள்ல அதெல்லாம் சொல்றோம். எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பருவநிலையில இருக்காங்க இல்லையா அந்த பசங்க, அது என்ன சொல்லுவாங்க, இந்த அடலசன்ட் ஏஜ், அவங்க கிட்ட நம்ம நிறைய கைடன்ஸ் கொடுத்தோம்னாலே ப்ரெக்னென்சியில் எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் வராதுன்றது என்னுடைய ஒரு இது. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சியில் பேசும்போது அந்த பசங்களுக்கு கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னே தெரியல. அது ஏதோ இந்த இப்படி இருக்கும் அப்படின்றாங்களே தவிர நம்ம உடலை பற்றின ஒரு புரிதலே இல்லாதது தான் ப்ரெக்னென்சி ஃபேக்டரை ரிஸ்க் ஃபேக்டராக மாற்றுறது. ஸோ இது ஒரு இயல்பான விஷயம். நம்ம எழுந்தோம், அதாவது குழந்தையா பிறந்தோம், பால் குடிக்கலாம் யார் சொல்லி கொடுத்தாங்க, சாப்பிட யார் சொல்லி கொடுத்தாங்க, இப்படியே போகிற மாதிரி தான் கருவுறதும், குழந்தை பெற்றுக்கிறதும், அடுத்து அதை வளர்க்குறதும் எல்லாமே இப்படி இயற்கையான விஷயம்தான். அதை மறைச்சிட்டாங்க, வணிகமயமாக்கிட்டாங்க, அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். வணிகமாக்கிட்டாங்க. அது வணிகம் கிடையாது, அது இயற்கையான விஷயம்தான்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா வீடோ ஹாஸ்பிட்டலோ எங்கே எதுவுமே ரிஸ்கே கிடையாது. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விபேக்லாம் நான் நிறைய பேர் வருவாங்க, நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அவங்களுக்கு. நம்ம டெலிவரி பார்க்குறது கிடையாது, ஆனால் நான் கைடன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து என்கிட்ட வரணும், நான் வந்து கைடன்ஸ் கொடுப்பேன், சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் ட்ரீட்மெண்ட் அங்கே என்ன எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, ஆனால் கைடன்ஸ், லைஃப் ஸ்டைல் கைடன்ஸ் நான் கொடுப்பேன். ப்ளஸ் அக்குபஞ்சர் முறையில் வர ஸ்டிச்சஸ் ட்ரீட்மெண்ட்டு, மசாஜ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப அழகாக வந்து குழந்தை பிறகுது விபேக்லேயே. இந்த பயம் போடுறது, பயம் தாங்க பிரச்சனையே, பயம் தான் ப்ராப்ளமே. அதே மாதிரி நார்மலாக ஃபஸ்ட் டெலிவரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயப்படுவாங்க. அந்த குழந்தை பெற்றுக்க போகிற பொண்ணுக்கு கூட பயம் கிடையாது, அம்மாவுக்கு தான் பயம். என் பொண்ணு வலி தாங்க மாட்டா, சிசேரியன் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை ஹாஸ்பிட்டலில் சொல்கிற முதல் ஆள் யாருன்னா அம்மா தான். அம்மாவுக்கு தான் பயம், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடும், அப்பாவுக்கு பயம். இவங்களோட பயத்தை தான் குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து அவங்களே ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு சிசேரியன் பண்ணிவிடுங்க, சிசேரியன்னா இன்னும் ரொம்ப ஈஸியான மெத்தட்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. டெலிவரி மட்டும்தான் ஈஸியான மெத்தடு. அதுக்கப்புறம் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமம் தான். சில பொண்ணுங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதில்லை, நான் பார்க்குறேன். எல்லா பொண்ணுக்கும் வருதான்னா கிடையாது, ஆனால் நிறைய பொண்ணுங்களுக்கு வருது. இடுப்பு வலி வருது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது,
நம்ம சேனல்ஸ்ல அது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சேனல்ஸை கட் பண்றது தான் பெரிய பிரச்சனையே. சிசேரியன்னாலன்னு கிடையாது, நம்ம உடம்புல எங்க அடிபட்டாலும் பிரச்சனை தான். அது மாதிரி அது ஒரு அடி, அவ்வளவுதான். அப்போ அது அந்த சேனல்ஸ்க்கு பிளாக் ஆகுறதுனால அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, ஈஸ்ட்ரோஜன் அவங்களுக்கு வந்து வெளியே போக மாட்டேங்குது. அப்போ என்ன ஆயிடுது, மேன்லியா மாறுறாங்க, ஃபேமிலியில காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. நம்ம ஏதோ வெறும் இடுப்பு வலியை மட்டும் நினைச்சுக்கிறாங்க, சிசேரியனா இடுப்பு வலி வரும். ஆனா அதுல வந்து நிறைய வந்து மனோரீதியான அளவுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த இடத்துல அடிபட்டாலும் வரும், சிசேரியன்னு இல்லை, அந்த கட்டு தான் ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன பண்றோம்னா நாங்க அந்த கட்டுக்குமே சிகிச்சை கொடுக்குறோம், மசாஜ் கொடுக்குறோம். சித்த மருத்துவ மூலிகைகள் இருக்கு, அதை வச்சு வந்து மசாஜ் கொடுக்க சொல்றோம். சிகிச்சை கொடுக்கும்போது முன்ன இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஓரளவு அட்லீஸ்ட் சரி பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போக முடியுது. ஸோ சிசேரியன் அது இதுனா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க இடத்துல நானே வந்து குழந்தை வந்து இப்படி இருக்குன்னும் போது சில இடங்கள்ல சரின்னு சொல்லலாம். 99% வந்து நேச்சுரல் டெலிவரி வந்து ரொம்ப பாசிபிள். ஆனா இந்த பொண்ணு மனசுக்குள்ள 1000 பிரச்சனை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது இல்ல, எல்லா ஃபேமிலியும் பியூட்டிஃபுல் ஃபேமிலி இல்ல, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பசங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு நியூக்ளியர் ஃபேமிலி வந்து பெரிய ப்ராப்ளம். பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்ல, இவ வந்து 9 மாசம் வரைக்கும் வேலைக்கு போறா, உடம்பு ரெஸ்ட் எடுக்கல, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ மென்டலி வந்து அவ ரெடியே ஆகல, டெலிவரிக்கு ரெடியே ஆகாமலே வந்து டெலிவரி ரூம்குள்ள போகும்போது அப்போ வந்து நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதான். ஸோ டெலிவரிக்கு வந்து முதல்ல இருந்தே அவ ப்ரிப்பேர் ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே மனசளவில் ரிலாக்ஸாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்தாங்கனாலே அற்புதமாக சுகப்பிரசவம் நடக்கும். இது வீட்லையா ஹாஸ்பிட்டல்லையா அதெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்துருக்கீங்களா, கதறுவாங்க. ஆனால் நேச்சுரல் பர்த்லலாம் எதுவுமே இருக்காது, சவுண்டே இருக்காது. நான் வந்து தெரியும் இல்லையா, நான் நேச்சுரல் பர்த் தான் பண்ணிக்கிட்டேன். 2 குழந்தைங்களையும் நான் வீட்டில் தான் பெற்றுக்கிட்டேன். என் கணவர் தான் என் கூட இருந்தாங்க, என்னோட அண்ணன் என் கூட இருந்தான். அண்ணன் தான் என்னை பின்னாடி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு திருமணம் ஆகி உடனே எனக்குன்றதுனால இவங்களுக்கு என்ன ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வராது. ஸோ அண்ணா வந்து அண்ணா எல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ணாவுமே அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் தான். எதுவுமே இல்லை, நம்ம இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி இப்படி கை கால் ஆட்டி இப்படிலாம் இருக்காது டெலிவரி. நம்ம பாட்டுக்கு உட்காந்தப்பா ட்ரெஸ்ஸை கூட நம்ம இது பண்ண தேவையில்லை, அது பாட்டுக்கு அழகாக அந்த குழந்தை வெளியே வந்துடும், அவ்வளோதான். அது பாட்டுக்கு வரும். நம்ம புஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு உடம்புல தெம்பும் கான்ஃபிடென்ட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான். நாங்களாம் சிரிச்சுக்கிட்டே டெலிவரி பண்ணுவோம், சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு என்னை உட்காந்து வம்பு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது என்னோட டெலிவரிலாம். ஸோ நேச்சுரல் டெலிவரின்றது நேச்சுரல் டெலிவரி இல்லை, டெலிவரின்றது நேச்சுரலான விஷயம். அதை வந்து நம்ம பயப்படுறவங்க ஒரு கைடன்ஸ் வச்சுக்கலாம். அது வந்து நானியாக இருக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டியது டாக்டர்ஸை விட யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம். ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் அபவுட் சப்போர்ட் சிஸ்டம். ரிஸ்க் இருந்தால் காப்பாற்றுவாங்க, ஹாஸ்பிட்டல் அதான் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலி ஒரு பொண்ணு கன்சீவ் இருக்கானா, அவள் ஹஸ்பண்ட், அவரோட நாத்தனார், மாமியார், அம்மா, அவங்க எல்லாரை விட அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் அந்த பொண்ணை பயன்படுத்தாமல் இருந்தாங்கனாலே குழந்தை நேச்சுரலாக ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் எங்கே பிறந்தாலும் நேச்சுரலாக பிறக்கும். ஒரு டாக்டர் இருக்காங்க, ரொம்ப சூப்பர் டாக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க கைனகாலஜிஸ்ட்டு. அவங்கள பற்றி நான் சொல்லுவேன், பேர் கூட சொல்லுவேன், டாக்டர் சோபன பிரியா மேம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து ஒரு அலோபதி முறையிலேருந்து இந்த ப்ரெக்னென்சியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை அவங்க எனக்கு சொன்னது. அவங்க தான் ஓப்பனாக நிறைய விஷயம் நாங்கள் பேசுவோம். அப்போ சொன்னாங்க, வலி வந்தோடனே நம்ம பொதுவாகவே நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போனால் வந்து உடனே இப்படி பண்ணிடுறாங்க அப்படி பண்ணிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வலி வரதுக்கு முன்னாடியே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஏன்னா எல்லாருக்குமே பயம் இருக்குது இல்லையா, அந்த பயம் வலி இருக்கோ இல்லையான்றது பயம். ஸோ ப்ரெக்னென்சியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு போகணும் பிரச்சனை. எனக்கு நிறைய சொன்னதே அவங்க தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து வெறும் டெலிவரின்னு பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ப்ரெக்னென்சினா என்ன, டெலிவரினா என்ன, இதை சொல்லி கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து பயப்படவே கூடாது. டெலிவரின்றது என்ன, அந்த பெயின்னா என்ன, எந்த பெயினுக்கு குழந்தை வெளியே வரும்ன்றத சொல்லி கொடுக்கணும் நம்ம முதல்ல அப்படின்னு எனக்கு கைடன்ஸ் கொடுத்து, எனக்கு ஒரு ஐடியா கொடுத்து, எனக்கு அப்படி ஒரு ஸ்பார்க் கொடுத்ததே அவங்க தான். அது வரைக்கும் நான் வெறும் டெலிவரியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரெக்னென்சியை வெளியே கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும், அப்புறம் இதை நம்ம நிறைய இடங்கள்ல பேசணும் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் எனக்கு கொடுத்தது அந்த மேம் தான். சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க, ப்ரெக்னென்சி கிளாஸஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் வந்து 1-to-1 செஷன்ஸ்க்கு எனக்கு டைம் இல்லை, நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணது அந்த மேம் தான். நிறைய விஷயங்கள் அவங்களோட பார்வையில் இருந்து. ஏன்னா நம்ம வந்து பொதுவாகவே வந்து அலோபதினா அப்படின்னுவாங்க, பட் அப்படிலாம் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் அப்படிலாம் கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து முறைகளை தப்புன்னு சொல்ல முடியாது, அதை தெரிஞ்சுக்காத நம்ம மேலேயும் தப்பு சொல்லலாம்.
அதுலயும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்காங்க. ஆனா நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய உரிமை. நம்ம வந்து இது நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கோம். நம்ம வந்து நமக்கான தேவைகள், நமக்கான எப்படி வந்து நமக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக வாழணும், எனக்கு ஒரு ஏசி வேணும், ஃபேன் வேணும், எனக்கு வந்து ஒரு கார் வேணும் நம்ம நினைக்கிறோமோ, எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணுன்றதும் என்னுடைய உரிமை தான் இல்லைங்களா? நான் வேலைக்கு போகணும், என்னோட பெண் உரிமை, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, என் உடம்பு ஆரோக்கியமாக நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு பெண் உரிமை தான். அப்போ அதையும் நம்ம வந்து தேடணும். நம்ம தேடிதானே எல்லாமே செஞ்சோம். நம்ம படிச்சதுலேருந்து எல்லா விஷயமும் நம்ம தேடாமல் எப்படி கிடைக்கும்? அப்படிதான் மருத்துவ முறையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம தேடி கிடைக்கும். எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நிறைய கொட்டி கிடக்குது. முன்ன மாதிரிலாம் இல்லை, நான் படிக்க வந்த மாதிரி இருக்கிற மாதிரி கூட இப்போ கிடையாது. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் எளிமையாக கிடைக்குது. எவ்வளவோ ஹீலர்ஸ் வந்துட்டாங்க, எவ்வளவோ நானிஸ் இருக்காங்க, எவ்வளவோ பேர் சொல்லி கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பயமா இருக்கா, ஹாஸ்பிட்டல் போங்க, தப்பு இல்லை. நான் எங்கேயும் போகாதீங்க, நான் யாரையும் சொல்றது இல்லை. ஆனால் தெரிஞ்சுட்டு போங்க. டெலிவரினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெக்னன்சினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றுக்கணும், எல்லாரும் பெற்றுக்கிறாங்க, நானும் பெற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெற்றுக்கிறோம். ஏன் பெற்றுக்கிறோம்? நம்ம உடலுக்கு அது எவ்வளோ நல்லது செய்யுது. குழந்தைய பெற்றுக்கிறது ஒரு பெண்ணோட உடம்புக்கு எவ்வளோ நல்லது செய்யுது. அந்த குழந்தைக்கு நீ எவ்வளோ நல்லது செய்யணும். ஏன்னா குழந்தைய பெற்றுட்டு நான் அந்த குழந்தைக்காக அது படிக்க வைக்கிறதுக்காக நான் வேலைக்கு போயிடுறேன்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு எவ்வளவு நாள் நீ கூட இருக்கணும்னு இருக்குல்ல, மினிமம் டைம். அந்த மாதிரி நிறைய விஷயம், பயாலஜிக்கல் பிரசன்ஸ் தேவை இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன இருந்தாலும் நம்மளும் வந்து ஒரு மிருகம், மனிதன்ன்ற ஒரு மிருகம் தான். நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி நம்ம மனித குட்டி, அவ்வளவுதான். இந்த புரிதலோடு இருந்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும் நேச்சுரல் டெலிவரி, எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாம. ஏன்னா நாங்கள் எவ்வளவு பேரை பாக்குறோம், அழகா எளிமையா சூப்பரா குழந்தை பிறக்குது. அதே மாதிரி எவ்வளோ பேரை பார்க்குறோம், தேவையே இல்லாமல் ரிஸ்க்கு அவங்களே இழுத்து வச்சுட்டு எவ்வளோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும், ஏன்னா ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் பயம் வந்து குழப்பம், பயங்கரமாக குழம்புறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. குழந்தை நல்லபடியாக பிறக்கணுமா, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, தைரியமாக இருங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்கும். நீங்கள் அது வீட்டில் பிறக்குதா, ஹாஸ்பிட்டலில் பிறக்குதா, அதெல்லாம் விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எங்கே இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருந்து பயப்படாமல் இருந்தீங்கன்னா தான் குழந்தை வெஜினல் பர்த் பண்ண முடியும். வெஜினல் பர்த்து பயந்தா பண்ணவே முடியாது. டெலிவரியை பார்த்து பயந்துட்டிங்கன்னா டாக்டர் உட்காந்து உங்களுக்கு இது வைப்பாங்க, ஜெல் வைப்பாங்க, ஊசி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஓப்பனே ஆகாது. நீங்கள் ரிலாக்ஸாக ஹாப்பி மூடில் இருந்து எனக்கு குழந்தை பிறக்க போகுது, எப்படி கல்யாணத்துக்கு ஜாலியாக இருந்தீங்களோ அதே மாதிரி குழந்தைக்கு ஜாலியாக இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டைமில் உட்காந்து நமக்கு ஏதோ ஆகிடும், அந்த சினிமாவெல்லாம் பார்த்து பயந்துட்டு குழந்தை பிறக்கிறதுனா ஏதோ பயங்கரமான விஷயம் அப்படிலாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன மாதிரி நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. நானே நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். தேவைப்பட்டா கேளுங்க, சொல்லி தருவோம். நான் ஃபோன்லேயே எனக்கு யாருனே தெரியாதவங்களா இருப்பாங்க, எதோ ஊர்லேருந்து கேட்பாங்க, எதோ கண்ட்ரிலேருந்து கேட்பாங்க. அவங்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுப்போம், சொல்லி கொடுப்போம். இதுதான், இவ்வளோதான். அது மிஞ்சி போனால் 2 மணி நேரம் ஸ்பீச் கூட கிடையாது. அவர் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான் அந்த விஷயமே. ஓ இவ்வளோதானா, இவ்வளோதான், அவ்வளோதான்மா, போமா பெற்றுக்குமா குழந்தைய, அவ்வளோதான் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா எதுவுமே பயம் இல்லை. ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதா, இருக்காப்பா டெலிவரியில் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு, அதுதான் அடுத்து நீங்கள் கேட்பீங்க. இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்து மாதிரி ஃபிசிக்கல் மூமெண்ட்டே கிடையாது. இப்போ இவ்வளோ நம்ம பேசுவோம், நம்ம உட்காந்து அம்மியில் அரைக்கிறோமானா கிடையாது. நம்ம இல்லை இல்லையா, நம்மளுமே வந்து அதெல்லாம் செய்யறது இல்லை. நம்ம வந்து உட்காந்து குத்து வச்சு உட்காந்து இருந்துக்கிறதுல நான் என்ன சொல்லலை, நான் அதெல்லாம் செய்வேன். ஆனால் அதெல்லாம் செய்யறது இல்லை. யாரும் கீழே உட்காந்துக்க மாட்டேங்கிறாங்க, டைனிங் டேபிளில் தான் உட்காடுறாங்க. ஸோ நம்மளோட வாழ்வியல் முறைகள் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். வீடு நம்ம அந்த காலத்தில் கழுவி விடுவோம், இப்போ நம்ம மாப் தான் போடுறோம். அதுக்குமே இப்போ ஏதோ மிஷின்லாம் வந்துருச்சான், பச்சா அதுவே வந்து தொடச்சிடுமா. வீடு சுத்தமாக இருக்குது, ஆனால் நம்ம உடம்பு என்ன ஆச்சுன்றது இருக்குல்ல. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக இல்லை. உணவு சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரசாயன கலப்போட தான் உணவுகள் இருக்குது. உணவு தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா காற்று உலகமாக மாசு, தண்ணி ஒண்டர்ஃபுல்லான மாசு. இவ்வளோத்தை வச்சுட்டு என் உடம்பு நேச்சுரலாக இருக்கணும், நான் நேச்சுரலாக குழந்தை பெற்றுக்குவேன்னா அப்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். எஃபோர்ட் போடாமல் எல்லாமே நடக்காது. எஃபோர்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக குழந்தை பிறக்கும். எஃபோர்ட் போடாமல் நான் எதுவுமே பண்ணல, எனக்கு குழந்தை இப்படி பிறக்கணும், ஈஸியாக பிறக்கணும், வீட்லேயே பிறக்கணும்னா ரிஸ்க் கண்டிப்பாக அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும்னா நம்ம அதுக்கு எஃபோர்ட் போடணும். ஏன்னா அப்படிப்பட்ட காலநிலையில் நம்ம இருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம இயற்கையான வேலைகளை வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை நம்ம குனிஞ்சு நிமிரணும், இடுப்பு வளையணும், முதுகு வளையணும். அதெல்லாம் வளைஞ்சு நிமிர்ந்தால் தானே உடம்பாக இருக்கும். டைஜஷன் அப்போ தான் நல்லா ப்ராப்பராக இருக்கும். டைஜஷன் இருந்தால் தான் அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கும்.
குழந்தைக்கு போகிற நியூட்ரிஷன் அப்போ தான் போகும். குழந்தைக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைச்சாதான் குழந்தை சேஃப்டியாக பிறக்கும். எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ரிஸ்க் இருக்கா இல்லையான்றதை ஒரு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்க, அட்லீஸ்ட் படித்தவங்க இல்லைனாலும் ஒரு சீனியர்ஸ் வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டு பெற்றுக்கிட்டாங்கன்னா சேஃப். என்னை பொறுத்த வரைக்கும் நானே வீட்டு பிரசவ முறை இப்படி அப்படின்றத நான் கண்மூடித்தனமாக நான் எந்த இடத்துலையும் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஒரு கைடன்ஸோடு இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்னு தான் எல்லா இடத்துலையுமே நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்குறோம். அட்லாஸ்ட் என்ன முக்கியம்? உயிர் முக்கியம். அந்த உயிருக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டு குழந்தை இழக்கிறதோ தாயை இழக்கிறதோ அதுல என்ன இருக்கு? எந்த முறையா இருந்தா என்ன? கடைசியில தாயை காப்பாத்துங்க. ஏதோ ஒண்ணு கடைசியில போய் ஒரு சிசேரியன் பண்ணிட்டா கூட நான் ஸ்டிச் போட்டு அந்த நீடில் போட்டு கூட அந்த பொண்ணை சரி பண்ணிடுவேன். நம்ம இயற்கை முக்கியம் தான். 99% நீங்க பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதையும் இயற்கை தானே சொல்லி கொடுத்துச்சு. இப்படி கட் பண்ணி வெளியே எடுக்கலான்றதும் ஏதோ ஒரு மூளை தானே, அதுவும் ஒரு இயற்கை தான். அப்படிதான் நடக்காதுல்ல. நம்ம அதுவுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அது கடத்திருக்காங்க, ஒருத்தர்ல இருந்து ஒருத்தருக்கு போயிருக்கு நமக்கு. ஸோ பரவாயில்ல. ஆனா இதுதான் விடாப்பிடின்னு நின்று அந்த பொண்ணு உயிரை விட்டுறாதீங்கன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு இதுவே தவிர வேற எதுவும் கிடையாது. அதில் எனக்கு சின்ன ஒரு ஷேரிங் பண்ணலான்னு நினச்சேன். நானும் செகண்ட் டெலிவரி அட்மிட் ஆகிருக்கும்போது ஆக்சுவலாக எனக்கு தான் நிறையா அவங்க நெகட்டிவாக சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் அதை தாண்டியும் பறக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால் அதை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டேன். உனக்கு 32 இயர்ஸ் ஆச்சு, ஏன் 9 இயர்ஸ் கேப் விட்ட, 2 சைடும் ஃபைப்ராய்டு இருக்குது, யூட்ரஸ் அவுட் சைடு, இதெல்லாமே சொல்லுவாங்க. ரிஸ்க்கு தான், ஆனாலும் நார்மலுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. நான் நார்மலை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். அது ஒரே டைமில் 2 பேர் அட்மிட் ஆகிருக்கோம். அந்த பொண்ணு அங்கேயே ஒர்க் பண்ண ஒரு நர்ஸு. அவளுக்கு ஃபஸ்ட் டெலிவரி தான். ஆனால் அவளுக்கு என்ன ஒரே ஒரு பிளாக்னா, இது எனக்கு நார்மல் தான் நடக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டா. அவங்க அப்படி இருக்காத, உனக்கு அந்த ஹார்மோனே சுரக்க மாட்டேங்குது, ரிலாக்ஸ் பண்ணு ஏன்னா அவங்க அப்பா இல்லையா, அம்மா தான் செலவு பண்ணணும். சிசேரியன்னா அம்மாவுக்கு செலவாயிடும். இந்த ஒரு ரீசன் மட்டும்தான். அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு ரிலாக்ஸே ஆகலை. அப்புறம் சிசேரியன் தான் கூப்பிட்டு போனேன், வேறு வழி இல்லாமல் எமர்ஜென்சி. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அந்த மனசு எவ்வளோ வேலை செய்யுது. மனசுதான் வேலையே செய்யுது. மனசு ஹாப்பியா வச்சுக்கிறதுல தான் எல்லா வேலையுமே நடக்குது. நம்ம உணவுகள், மருத்துவம், அது இதுன்னு 1000 பேசுறோம். ஆனா மனசை நம்ம ஹாப்பியா வச்சுக்கிட்டோம், மன நிறைவா வச்சுக்கிட்டோம், எல்லா சுச்சுவேஷன்ஸையும் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறோம், ஓப்பன் டு எவ்ரிதிங் அப்படி இருந்தோம்னா நல்லது கண்டிப்பா நடக்கும். யூனிவர்ஸ் ரொம்ப ரெடியா இருக்கு நமக்கு பிளெஸ் பண்றதுக்கு. நம்ம ரெடியா இருக்கணும் அதை ரிசீவ் பண்றதுக்கு. அதுதான் அதுல விஷயமே. அது நம்ம இந்த முறை அந்த முறை எல்லா முறையும் நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அதான் நடக்கும். நம்ம என்ன நம்ம அப்படியே இன்னும் என்ன தெரியுங்களா, எது வேணாம்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால எதுவுமே வேண்டாம்லாம் நினைக்க வேணாம். எனக்கு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு மட்டும் நினைச்சா போதும். நம்ம எது நடந்தாலும் நம்ம நல்லா இருப்போம். அவ்வளவுதான். இதுதான் நடக்கணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு யூனிவர்ஸ் பார்த்துக்கும். அவ்வளவுதான். நம்மளை படைச்ச இறைவன் ஒருத்தர் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நான் யூனிவர்ஸ்ன்னு சொல்றேன், ஒருத்தர் இறைவன், ஒருத்தருக்கு சாமிக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பவர் நம்மளை படைச்சது இல்லையா, அதுக்கு நம்மளை விட நல்லா தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. அது நம்மளை கைடன்ஸ் நல்லா பண்ணியே பண்ணும். நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா மனசை ரிலாக்ஸ்டா ஹாப்பியா வச்சுக்கிட்டோம்னா போதும். அதே மாதிரி அவேர்னஸ் பற்றியும் சொன்னீங்க. எனக்குமே அது எப்படி கிடச்சிதுன்னா, தற்செயலாக எங்கள் காலேஜில் அதுக்குன்னே ஒரு ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. இவ்வளோக்கும் சிஸ்டர்ஸ் ரன் பண்ணுற காலேஜ் தான். ஆனால் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு அதில் தான் எனக்கு நிறைய விஷயமே தெரிய வந்தது. அந்த குடும்ப கட்டுப்பாடு முறைகள், இதில் எது அந்த சரி தவறு எல்லாமே, டூஸ் டோன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதனால ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது இருந்தது, இது பண்ணணும் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது இல்லை. இந்த குழந்தை பிறந்த உடனே வா காப்பர்டியை போட்டு விட்றேன், 2 குழந்தை பிறந்துச்சா வா ஆப்ரேஷன், அவங்களுக்கு அது வேணுமா தேவையா அந்த இது. அதனால என்னென்ன அது சொல்லிலாம் யாருமே பண்றதே இல்லை. இது ரொம்ப கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தேவை. ஆமா ஆமா. நம்ம டேப்லெட் போட்டா என்ன ஆகும், காப்பர்டி வச்சா என்ன ஆகும், கண்டிப்பா அந்த எல்லா முறைகளை பத்தியும் எல்லாம் சொல்லி, அது நம்மளோட உரிமை இல்லையா? நம்ம ஒரு மாத்திரை சாப்பிடுறோம், ஃபாரின் பாடி உள்ள போகுது, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை இல்லையா நமக்கு? நம்ம அந்த அவேர்னஸ் கண்டிப்பா வேணும். அது யாராவது ஒரு டாக்டர் நமக்கு செய்யறாங்கன்னா அது அவங்க சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா அட்லீஸ்ட் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய இதுவாது இருக்கு. இன்னொன்னு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நெட்டை தட்டினா எல்லாம் வந்துடும் இல்லையா? நம்ம எப்படி எத்தனை ஸ்டெப் நடக்கிறோன்ற வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதனால தெரிஞ்சுக்கணும். அப்படி போய் தெரிஞ்சுக்க முடியலன்னா சின்ன பசங்க இப்போல்லாம் ஓரளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க இல்லையா? அதுக்குள்ள ஒரு அவேர்னஸ் காலேஜில் ஸ்கூல்லலாம் அந்த அவேர்னஸ், காலேஜ் பசங்களுக்கு திருமணம் குறித்தான அவேர்னஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை.
அதுக்கு முன்னாடி வந்து உள்ள மனநிலையை எப்படி ஹேண்டில் பண்றது, ம் இந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் வர மனநிலையை ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்தே அவேர்னஸ். மனநிலை தான் இங்க முக்கியமா தேவைப்படுதே. ம் இவங்க வரமே உட்காந்து இந்த கம்பெனிக்காரன் வந்து என்ன பண்றான் இல்லையா, நான் எந்த கம்பெனி சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனி வருவான், அவன் கம்பெனியோட பேடை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவான், அவ்வளவுதான். அதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். கரெக்டா அந்த 7th 8th 9th பசங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃப்ரீயா ஒரு பேடை கொடுத்து ஃப்ரீயா ஒரு பேடை கொடுத்துட்டு போயிடுவான். 5 ரூபா ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருப்பி திருப்பி அதே யூஸ் பண்ணுவாங்க. பட் அது கிடையாது இல்ல, மென்சஸ்னா வெறும் பேட் யூஸ் பண்றதா மென்சஸ்? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த பியூபர்ட்டில அந்த பொண்ணு உடம்புல எவ்வளவு மாற்றம் ஏற்படுது, அது எதுக்காக நடக்குது, அந்த பொண்ணு உடம்புல எதுக்காக நடக்குது, அந்த பொண்ணு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த பையன் அதை எப்படி, இப்போ ஒரு 15-16 வயசு பையன் அவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலே எவ்வளவோ தவறுகள் நடக்கிறத எவ்வளவோ தவிர்க்கலாம். அந்த பிள்ளைங்க உடம்பு கெட்டு போகாம இருக்கும், மனசு கெட்டு போகாம இருக்கும், சமூகமே மாத்தலாம். சமூகத்துல எவ்வளவோ சமீபமா நிறைய விஷயம்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே பயமா இருக்கு. நான்லாம் நியூஸே பார்க்க மாட்டேன், பயமா இருக்கு, இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ என்னன்னா புரிதலே இல்லை. அதுதான், எதை பத்தின புரிதலும் யாருக்குமே இல்லை. நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம சிலர்கிட்ட நம்ம பேசுறோம், சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம வகுப்பு எடுக்கிறோம். பட் இதை பத்தி பேசுறதுக்கும் நிறைய பேர் தைரியமா வெளியே வரணும், இதை பத்தி கேட்கறதுக்கும் நிறைய பேர் வரணும். குழந்தைங்க ஸ்கூல்லனா அதுங்க கேட்டுதான் ஆகும் நம்ம பேசுறது. ஆனா இதை பத்தி பேசுறதே தப்பு, இதை பத்தி கேட்கறதே தப்பு அப்படின்னு இருக்கிற இதுல இருந்து வெளியே வந்தாதான் நிறைய விஷயங்கள்ல பாதுகாக்க முடியும். நிறைய நம்ம அடுத்த சமூகத்தை பாதுகாக்கணும்னா இந்த விஷயத்த போல்டா வெளியே பேசணும். இதுதான்ப்பா, இதுதான், இதனால இதுதான் உனக்கு நடக்குது. ஏன்னா நம்மலாம் எல்லாத்தையும் எவ்வளவோ ஏஜ் தாண்டி வந்துட்டோம், நம்ம எல்லாத்தையும் கடந்தே வந்திருப்போம், படிச்சோமோ இல்லையோ கடந்து வந்திருப்போம். ஸோ இதுதான், இதனால இதுதான் கிடைக்கும், இதனால இதுதான் அப்படின்னு பேசிட்டோம்னா அட்லீஸ்ட் முக்காவாசி பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து இந்த மென்ஸ்ட்ரல் பேடும் அப்படிதானே, எல்லாத்தையும் அதுதான் ஹெல்த்தின்னு கொண்டு வந்து உள்ள எல்லாரையும் கெடுத்தது. பிசிஓடிக்கே அதான் காரணம். ஆமா. ஸோ எந்த மாதிரி பேட் யூஸ் பண்றோம் இருக்கு, பேட் யூஸ் பண்ணணுமான்னு முதல்ல ஒண்ணு இருக்கு. பேடு இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃப்ளோக்கெல்லாம் பேடே தேவை கிடையாது. இவங்க சும்மா வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா போதும். இப்போ ஓகே ஸ்கூல் போற பிள்ளைங்க அப்படி இப்படின்னும் போது ஒரு துணியில உள்ளது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் வந்து. ஆமா, இப்போ எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ரீயூசபிள் பேட்ஸும் இருக்கு, காஸ்ட் வைஸ் நினைச்சாங்கன்னா புளிச்சக்கீரை நார்ல பண்றாங்க, பனானா ஃபைபர்ல பண்றாங்க. ஆமா ஆமா, ஃபைபர்லலாம் இப்போ பேம்பூலலாம் வந்துருச்சு. இப்போ எவ்வளவோ பேண்ட். இன்னும் நிறைய பேருக்கு அந்த ரேட்டை மட்டும் கம்பேர் பண்றாங்களே, அதனால சொல்லி புரிய வைக்க முடியல. அதனால வர பிரச்சனையை நம்ம எவ்வளவு வந்து பிளாஸ்டிக் கழிவு அப்படின்னா அவ்வளவு பெரிய கம்பெனி அப்படியே பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அவ்வளவு பெரிய கம்பெனி தான் அதை பண்ணுவான். சின்னதா இருக்க ப்ராஃபிட் வேணும், அவனுக்கு தானே ப்ராஃபிட் வேணும், அவ்வளவு கம்பெனி நடத்தணுமே அவன். ஸோ நம்ம கம்பெனியை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன யூஸ் பண்ணுற அதனால உனக்கு என்னன்றது அவங்களுக்கும் தெரியணும். இல்லை நமக்கே அந்த யூஸ் பண்ணும்போது இப்போ நான் முன்னால என்ன நினச்சேன், பேடை மாற்றினோடனே இந்த டைமில் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது, அதனால நம்ம உடம்பால பிரச்சனை இல்லை, பேடால தான் பாதி பிரச்சனையே வரும். ஆக்சுவலி பிசிஓடின்னு வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றது பேடை மாற்றிடுங்க, காட்டன் பேட் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்படி தான் நாடி பார்த்து நீடில் போடுறதே. அதை மாத்துறதுலேயே பாதி பிரச்சனை சரியாயிடும். ஸோ அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீர்த்திவலைகள் வந்து வெளியே வர முடியாமல், கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வர முடியாமல், ஏன்னா கீழே ஃபுல்லாக இவங்க வந்து இந்த கடைகளில் கிடைக்கிற அந்த வணிகமயமாக்கப்பட்ட எல்லா பேட்ஸுமே கீழே வந்து பிளாஸ்டிக் லேயர் தான் வச்சிருக்கான். ஏன்னா வெளியே லீக் ஆகக்கூடாது. ஆடே அப்படிதானே வைக்கிறான், லீக் ஆகாது. குதிரையில சவாரி பண்ணலாம், ஹை ஜம்ப் பண்ணலாம். அந்த கேமரா ஆங்கிள் எல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. இப்படிலாம் ஒரு ஆடு தேவையான்னு இருக்கு. இதை பேச மாட்டீங்க ஆனா ஆடு போடுவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் அது என்ன ஆயிடுதுன்னா, அப்போ அந்த ஹீட்டு ஆக்சுவலி மென்சுரேஷன்ல என்னன்னா பஞ்சபூத கழிவுகளும் வெளியே போகும். மென்சுரேஷனே ஒரு பெரிய டாபிக். அதுல பஞ்சபூத கழிவுகளும் வெளியே போகணும். அந்த கழிவுல நீர் கழிவு வந்து இப்படி போயிடுது. ஆனா காற்று கழிவு எப்படி வெளியே போகும், வெப்ப கழிவு எப்படி வெளியே போகும், நம்ம அதை போட்டு அடைச்சு வச்சிட்டோம்னா எப்படி வெளியே போகும், போகவே போகாதுல்ல. அப்போ அந்த நீர் தான் உள்ள போய் சிஸ்டா மாறிடுது. அப்போ அந்த நீர்த்து விலைகளை தான் வந்து ப்ராப்ளமே. திருப்பி அது உள்ள சேர பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அடுத்தது ஃபைப்ராய்டா மாறும், அடுத்து ஒரு பிரச்சனையா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. வெறும்னே அது பேடு மாத்துறதுலேயே ரொம்ப எனக்கே சிரிப்பா இருக்கும். பேடு மாத்துறதுலேயே சரியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வரும். இந்த சின்ன பசங்களுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது, தள்ளி போதுங்க, 3 மாசத்துக்கு ஒருத்தர் ஒன்றும் இல்லாமல் வரும்போது பேடு இந்த மாதிரி பேட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில உணவுகள் நம்ம உளுந்து நம்ம அந்த இதுலலாம் நான் வயசுக்கு வரும்போதெல்லாம் உளுந்தங்களி வந்து ரொம்ப நார்மல். உளுந்தங்களி கண்டிப்பா சாப்பிடணும், நல்ல எண்ணெய் கண்டிப்பா குடிக்கணும், நாட்டுக்கோழி முட்டை பிடிக்கலையோ நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு எண்ணெய் வேற ஊற்றி அந்த முட்டைக்குள்ள எண்ணெய் வேற ஊற்றி கொடுத்துருவாங்க. இல்லை உண்மையாலுமே அது சாப்பிட்ட இப்போ என்னோட ஃபேமிலியில நாங்கள் அது எங்கள் ஃபேமிலி முறையில் நாங்கள் ரெகுலராக அதெல்லாம் சாப்பிடுவோம். அதை ஃபாலோ பண்ண எந்த பொண்ணுக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன், டெலிவரிக்கு அப்புறம் சிசேரியன் பண்ணாலோ நார்மல் பண்ணாலோ
இடுப்பு வலின்றதே கிடையாது. இதை ஃபாலோ பண்ணாத சிலர் இருப்பாங்கல்ல, பக்கத்துல நம்ம உட்காந்துருப்போம், நம்ம மட்டும் கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, நீ குடி அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் இன்னி வரைக்கும் இடுப்பு வலியோட நல்லா சீரும் சிறப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நான் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கேன். இவங்களும் என்னோட சீனியர்ஸ். அப்போ என்னன்னா, நான் கண் கூட பார்த்துருக்கேன், அதை ஃபாலோ பண்றது நல்லதுதான். அது வந்து நம்ம டேஸ்ட் எல்லாம் யோசிக்க கூடாது, நல்லதுன்னா நல்லதுதான். அது வந்து எனக்கு எங்க பெரியம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க பெரியவங்களா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பாரம்பரியமா வர முறைகள். இதுதான் நேச்சர் இல்லையா? நேச்சர்ன்றது சங்கிலி தொடர்புல தான் வருது. அந்த மாதிரி பேட்ஸும் எனக்கு தெரிஞ்சு அதுதான். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, பேடு தேவைப்படல. இப்போ நம்ம வெளியே போறோம், வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், பேடு தேவைப்படுது. என்ன பேடு வேணும்ன்றத நம்ம டிசைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். காட்டன் பேடு ரொம்ப சேஃப், அதுதான் விஷயம். இப்போ உங்களோட அனுபவத்துல உங்களோட அக்குபஞ்சர்ல இந்த தொடு சிகிச்சையில ஏதாவது ஒரு அற்புதம் மாதிரி பார்த்துருக்கீங்களா? இது கியூர் ஆகும்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, அதான ஆயிருக்கு? சீரியஸ்லி இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு, அவங்க இலங்கையில இருந்து வந்திருக்காங்க. அவங்க இங்கே ஏதோ ஒரு இதுக்காக இருக்காங்க, அந்த விசாக்காக வெயிட் பண்ணுறாங்க, கனடா போகிறதுக்காக. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அப்படியே அங்கங்கே வீங்கிக்குது, பணியார மாதிரி டெய்லியுமே அப்படியே வீங்கிக்குது. ஏதாவது சாப்பிட்றதுனால? எதுவுமே கிடையாது. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு 6-7 இயர்ஸ்லேருந்து இருக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போ 22 வயசு. அவளோட அக்கா எல்லாம் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வந்து பார்க்கும்போது ஓகே, நான் நினச்சேன் ஒரு 2-3 மந்த்ஸ் சிகிச்சை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நாடி பார்த்து தான். நான் வந்து கிளாசிக்கல் மெத்தட் தான் பண்ணுறேன், நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்கறது தான். போட்டு நீடில் போடுறேன். ஆக்சுவலி 10 மினிட்ஸில் அப்படியே அவளுக்கு முகத்தில் இருக்கிற இது ஃபுல்லாகவே அப்படியே ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அழுவுது ஹாப்பினஸ்ல, என் முகத்தை இப்படி நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையாலுமே ரீசெண்டாக அது ரொம்ப ஒரு நெருடலாக ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறது, அந்த உடனே நான் எந்த பேஷண்ட்டுக்கு சரியாயிடுச்சு அவங்க என்கிட்ட நன்றி சொன்னாலும் அடுத்த வார்த்தை வந்து இறைவனுக்கு நன்றி அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நன்றி எனக்கானது கிடையாது, இறைவனுக்கானது தான். ஸோ அது ரொம்பவே ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா அவளுக்கு உடம்பு ஃபுல்லாகவே அந்த பிரச்சனை இருக்குது, இப்போயுமே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. ஆனால் நீடில் போட்ட உடனே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த நீர் வந்து வடிஞ்சிருச்சு. அது இப்போ வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முக்கால்வாசி அவளுக்கு சரியாயிடுச்சு. இந்த மாதிரி வேற பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்க்குறது வந்து மென்ஸ்ட்ரல் பீப்புள்ஸ் தான். ரொம்ப நிறைய இஷ்யூஸோடு வருவாங்க. லைக் ஹெவி ப்ளீடிங்கு, சிவியர் பெயினோட வருவாங்க. அப்படியே நீடில் போட்ட உடனே அப்படியே அற்புதமாக அந்த வலி வந்து குறைஞ்சிரும், அப்படியே உடனே குறைஞ்சிரும். கிளாத்ஸ் வெளியே வந்துடும். நீடில் போடுவாங்க, போட்டுட்டு நான் ஒரு 2-3 மினிட்ஸ். என்ன காரணம்? உள்ள கிளாட்ஸ் ஏறுறதுக்கு. அதுதான் ஃபைப்ராய்டு. அதுதான் ஃபைப்ராய்டு கிளாட்ஸ். அதாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முறை இருக்கு. என்னன்னா, மென்சஸ் வந்தோடனே தலை குளிச்சிடணும். அப்படியே பார்த்த உடனே போய் தலை குளிச்சுடுறாங்க. அப்படி குளிக்கக்கூடாது. அப்படி உடம்புல வெப்பத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்போதான் வந்து கழிவு நல்லா வெளியே போகும். தலை குளிச்சிட்டியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா முடிஞ்சிருச்சான்றதா அந்த கேள்வி. முடிஞ்சிருச்சுன்னா தலை குளிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா உடம்பு அவ்வளவு வெப்பமா இருக்கும். அப்போ நீங்க நல்லா குளிர குளிக்கணும். முதல் காரணம் எனக்கு தெரிஞ்சதுதான். இவங்க வந்து உடனே குளிச்சிடுறாங்களா, அந்த மென்சஸ் ஃப்ளோ வந்து வெளியவே இருக்காது, ஃபுல் ஃப்ளோ வெளியவே போகாது, உள்ள நின்றோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ற சானிட்டரி பேட்ஸ், அது ரொம்ப அடுத்த பெரிய ரீசன். அதுக்கடுத்து உள் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை தான் அது. ஸோ இது மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல குளிக்கிறது ஒழுங்காக சரி பண்ணிடணும். மென்சஸ் முடிஞ்ச பிறகு தான் குளிக்கணும். அட்லீஸ்ட் 3 days கழிச்சு குளிக்கலாம். இப்போ 5 days 7 days குளிக்காமல் தலை குளிக்காமல் இருக்க முடியாது. ஒரு 3rd day அப்புறம் குளிக்கலாம். அடுத்து பேட் மாற்றுறது, அதுக்கப்புறம் உணவு சார்ந்த விஷயங்கள், அது நம்ம சிகிச்சையில் நம்ம கொடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு வரும். அது நம்ம நீடில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வலியில் அப்படி இருப்பாங்க. நீடில் போட்ட உடனே அப்படியே டக்குன்னு பாத்ரூம் வர மாதிரி இருக்குன்ட்டு போவாங்க, கிளாட்டு வெளியே வந்திருக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கே எப்படிலாம் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கிளாசிக்கல் மெத்தட்ல அற்புதமாக இருக்கும் சிகிச்சை, நல்லா இருக்கும். இப்போ அது மாதிரி நம்பிக்கையே இல்லாமல் வேற யாரோ சொல்லி வந்து அவங்களுக்கும் சரியான அனுபவங்கள்? நிறைய பேர் அப்படிதான் வருவாங்க. அது இந்த டயபெட்டிஸ் வருவாங்க பாருங்க, அவங்களாம் அப்படிதான் வருவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க தான், ஒய்ஃப் தான் கூட்டிட்டு வருவாங்க. அவர் மாத்திரையா சாப்பிட்றாரு, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன்றாருன்னு ஒய்ஃப் நம்மகிட்ட சிகிச்சையில் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார், அவருக்குலாம் வந்து 450க்கு மேலே இருந்தது அவருக்கு. வெறும் ஆக்சுவலி அவருக்கு நீடில் போட்டோம். ஆனால் அவருக்கு என்ன சொன்னால், காஃபி டீயை கட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னோம். சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்த். ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் ஆனால் உங்களோட டெஸ்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி அது வெறும் இப்படி பார்க்குறீங்க, இதில் எப்படி சரியாயிடும், இது ஏதோ அவள் சொன்னான்ட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் வந்தார். ஆனால் நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னா, அடுத்த மாதமே 200க்கு வந்துருச்சு. அது அவருக்கு உண்மையாலுமே வந்து ஷாக் ஆகி தான் வந்தார். அடுத்த தடவை எப்படி குறைஞ்சது,
நான் சொன்னேன் சார் நீடில் பாதி வேலை பார்த்துது உங்கள் காஃபி மீதி வேலையை பார்த்துருச்சு நீங்கள் காஃபி டீ விட்டீங்கல்ல அப்படின்ட்டு இப்போது அவர் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு. 15 days டயபெட்டிஸ்க்குலாம் 15 days தான் ஒன்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு வீக்லி ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படாது. ஒரு நோய்க்கு ஒரு கால அளவில் சிகிச்சை கொடுப்போம். ஸோ அவர் 15 days ஒன்ஸ் சிகிச்சையில் இருக்காரு. அவருக்கு எதுவும் பண்ணுறதில்ல. அவர் இப்போது அப்படியே அதாவது ஃபுல் மெடிசன்ஸையும் வந்து ஒரே டைம்லலாம் நாங்கள் விட சொல்கிறது கிடையாது. ஏன்னா எந்தெந்த மெடிசனுக்கு எந்தெந்த சைட் எஃபெக்ட் இருக்குன்றதை நான் நிறையவே படிச்சிருக்கேன். ஸோ எதை எப்படி விடணும், காலநிலையில் விடணும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாகவே அக்குபஞ்சரில் தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு? இன்னும் இது பண்ணணும், இப்போ அவேர்னஸ் பற்றி பேசணும். ஆமாம், மருத்துவம் தான் ஃபியூச்சர் பிளானே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம், இயற்கையான பிரசவம், இந்த விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம வெளியே நிறைய பேருக்கு அவேர்னஸாக கொண்டு போகணும். அதுக்கடுத்து இப்போ நான் 40க்கு வந்துட்டேன் இல்லையா. ஸோ அடுத்து இந்த மெனபாஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பயம் இருக்கு. அதோட சிம்டம்ஸ் வந்து எனக்கு இந்த ஏஜ்லேயே வந்து இந்த சொமேட்டிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புகளில் நம்ம ஹீலிங், நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுல அதை சரி பண்ணலாம். இதெல்லாம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் விபாசனா பண்ணி தான் நான் நல்லாவே க்யூர் ஆனேன். அதாவது மனதளவில் இருக்கிற நமக்கு சின்ன சின்ன ட்ராமாஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதை வந்து நமக்கு இப்போ விபாசனான்னு பண்ண முடியாது. நான் போய் 10 நாள் போய் எங்கே உட்கார்றது. ஆனால் விபாசனா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு நல்லா இருக்கு. ஆனால் சிகிச்சை கொடுக்கும்போது எல்லாருக்கும் அது வந்து கம்ஃபர்ட், எல்லாரும் போய் மெடிடேஷன் பண்ணுவாங்களான்னா முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ஹீலிங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மெத்தட்லாம். சொமேட்டிக்னா தூங்க வைக்கிறதா? சொமேட்டிக் லெவல் பண்றது, உடல் சார்ந்து அவங்கள கண்ணு மூட சொல்லிட்டு நம்ம பண்ற ஹீலிங் மெத்தட். ஹிப்னாட்டிசம் மாதிரி இல்லை, நம்ம தொட்டு பண்ற சிகிச்சை வர்ம முறை மாதிரி. ஆனா அது நம்ம கண்ட்ரியில இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுவாயிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் நம்ம முறை தான், வர்ம முறை தான். மனதை அமைதிப்படுத்தி ஹார்மோன்ஸ் ரெகுலரைஸ் பண்றது, மெனபாஸ் இருக்கவங்களுக்கு நம்ம கிளியர் பண்றது. ஆமா, ஏன்னா நிறைய பேர் எப்படி நம்ம இந்த நான் வந்து நிறைய பெண்கள் சார்ந்த விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெனபாஸ் சிம்டம்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் வராங்க. நிறைய முட்டி வலி, அப்படியே முட்டிலாம் வீங்கி, இடுப்பு வலி, அடிவயிறு ஹெவினஸ், அப்படி இப்படின்ட்டு வராங்க. ஹெவி ஃப்ளோ அப்படின்ட்டு வராங்க. 50 வயசு 55 வயசுலலாம் வராங்க. என்னன்னு பார்த்தா தன்னோட உடலை வந்து அவங்க பராமரிக்கவே இல்லை. குடும்பத்தை மட்டுமே பராமரிச்சிருக்காங்க, குடும்பத்தை சூப்பராக பராமரிச்சிருக்காங்க, ஆனால் உடம்ப பராமரிக்கல. ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி கிடையாது, நீங்கள் இப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ எப்படி நம்ம பியூபர்ட்டி பொண்ணுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுமோ, ப்ரெக்னென்சி பொண்ணுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுமோ, மெனபாஸில் இருக்க அதே பொண்ணு அவளுமே வளர்ந்த பெண் தான், அவங்களுக்குமே நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இப்போ நிறைய வெளியே கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நிறைய கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆன்லைன்லேயுமே சின்ன கிளாஸஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இதை கொஞ்சம் இன்னுமே நல்லா வைடாக கொண்டு போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, நன்றி. ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுடைய ஃபியூச்சர் பிளானும் இன்னும் நல்லா நடைபெற வாழ்த்துக்கள். ஆமாம், நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய ஆக்சுவலி தாய் வழி மரபு அக்குபஞ்சர் மையம் சார்பாக நம்ம வருடம் ஒரு முறை இந்த கிளாசிக்கல் மெத்தடை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மல்டிநீடலிங் தெரப்பியும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் நம்மளோட கற்றல்கள், நம்ம உணவு சார்ந்த விஷயங்கள், நம்ம பயணம், இது எல்லாத்தையுமே பயண ரீதியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்க்க மாட்டேன், 20 பேருக்கு மேலே சேர்க்க மாட்டேன். ஏன்னா 1-to-1 என்னால் கான்வர்சேஷன் பண்ண முடியாதுன்றதுனால. எவ்வளோ நாள் கோர்ஸ்? 1 year கோர்ஸு. மல்டிநீடல் தெரப்பி மட்டும் 2 years கோர்ஸு. அப்போ தான் அவங்க நல்லா அதை படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 6 months தான் ஆரம்பித்தேன், ஆனால் அவங்களுக்கு அது ப்ராக்டிஸிங்கே வரல. அப்புறம் 1 year. இப்போ வந்து மல்டிநீடல் கற்றுக்கிற விருப்பம் இருக்கிறவங்க 2 years படிக்க சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அவங்க நல்லா அதை உள்வாங்குறாங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க நல்லா. ஏன்னா அப்போதான் ஒரு நல்ல சிகிச்சையாளராக அவங்க அதுலேருந்து வெளியே வர முடியும். இது வந்து சிகிச்சையாளராக இருக்கிறதுக்கு முக்கியம். இன்னொன்று, ஒரு குடும்பத்துக்குமே ஒரு சிகிச்சையாளர் தேவைப்படுறாங்க இல்லையா. நம்ம வீட்டுக்காகவாவது நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆமாம். ஸோ அதனால இது நிறைய விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் சொல்லித்தரோம். ஸோ இது வந்து 1 year கோர்ஸ் தான், மெயினாக வந்து 1 year கோர்ஸ். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு 2 years கோர்ஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இருக்குது. ஓகேவா, வாழ்த்துக்கள். நன்றி.